புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். உடல் அளவில் மிகவும் பலவீனமானவர்களான முதியவர்கள், கொள்ளையர்களுக்கும் போதை ஆசாமிகளுக்கும் இலக்காயிட்டு வர்றது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்படி இன்னைக்கு வரைக்கும் முதியவர்களுக்கு எதிராக நடந்த குற்றங்களை பலர் கொலையான சூழ்நிலையில் அன்னூர் பக்கத்தில் சொக்கம்பாளையம் கிராமத்தில் கஞ்சா மற்றும் மது போதையில் இளைஞர் ஒருவர் மூதாட்டியை கல்லால் அடித்து கொலை செய்த கொடூரமான சம்பவத்தில் இளைஞரை பொதுமக்கள் பிடித்து கட்டி வச்சு அடித்த சம்பவத்தையும், ஆவடியில் போதை வாலிபர் ஒருத்தர் மூதாட்டியை தாக்கி நகையை பறித்து சென்ற சம்பவத்தை பற்றி இப்போ பார்ப்போம். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள சொக்கம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் 55 வயதான மூதாட்டி சகுந்தலாவை கஞ்சா போதைக்கு அடிமையான இளைஞர் மிக கொடூரமாக கல்லால் தாக்கிக் கொன்ற சம்பவம் போதைப் பொருளின் தீவிரத்தை உணர்த்தியுள்ளது என்றே கூறலாம். சகுந்தலாவின் 2 பெண் பிள்ளைகளும் திருமணமாகி குடும்பத்துடன் வெளியூரில் வசித்து வரும் நிலையில் இவர் மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று பணிக்கு சென்றிருந்த சகுந்தலா மதிய உணவிற்காக வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அவரது வீட்டின் அருகில் வசித்து வந்த இளைஞர் ஒருவர் கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்த நிலையில் வீட்டில் அருகே நின்று கொண்டிருந்த சகுந்தலா மீது திடீரென கல்லால் தாக்கியுள்ளார். அதில் நிலை குலைந்து கீழே விழுந்தவரின் தலையில் கல்லை போட்டு கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளார். அதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சகுந்தலா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதியினர் அந்த இளைஞரை பிடித்து கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்து நடந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த அன்னூர் போலீசார் பொதுமக்களிடமிருந்து கஞ்சா போதையில் இருந்த இளைஞரை கைது செய்தனர். பின்னர் சகுந்தலாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போதை இளைஞரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் அன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் சாதாரணமாக புழங்குவதால் போதைக்கு அடிமையானதும் மூதாட்டியை தாக்கும் முன்பே கஞ்சா போதையில் மேலும் சிலரை தாக்கிவிட்டு வந்ததும் தெரிய வந்தது. எத்தனை டைம் என்ன ரவுண்ட் பேர்ல வர்றாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனா காலையில 5 மணிக்கு போய் பாருங்க வந்து ஊருக்குள்ள அந்த மாதிரி பப்ளிக் கால் 10-20 கால் வரும்பா, எல்லாத்தையும் போய் விரட்டி விட்டு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப கஞ்சா அப்படி தான் சொக்கமாக்கு வருது, 500 கிலோமீட்டர் கஞ்சா வருது. அது எப்ப நம்ம சொல்றோம் 7 மணிக்கு கஞ்சா போட்டு பட்டுறாங்கன்னு இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. அதேபோல சென்னை முகப்பேறு பாரதி சாலை பகுதியை சேர்ந்த மூதாட்டி சாரதா என்பவர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கடைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்திருந்த இருவர் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 9 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்றனர். பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக நொளம்பூர் காவல் நிலையத்தில் மூதாட்டி புகார் அளித்த நிலையில் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தியதில் மூதாட்டியிடம் சங்கிலியை பறித்து சென்றது கொருக்குப்பேட்டையை சேர்ந்த செல்வா என்பது தெரியவந்தது. ஏற்கனவே சென்னை வேப்பேரி காவல் நிலையத்தில் வழிப்பறி வழக்கு உள்ள நிலையில் மீண்டும் மூதாட்டியிடம் கைவரிசை காட்டிய குற்றவாளி செல்வாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.